வில்லியனூர் அருகே நடந்த சாலை விபத்தில் திருநங்கை உட்பட இருவர் சம்பவ இடத்திலேயே விழுந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் மெட்டப்பாக்கத்தை சேர்ந்தவர் சுரேஷ். வில்லியனூர் அருகே இயங்கி வரும் பிளாஸ்டிக் சேர் கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை செய்தார். இவர் காலை வீட்டில் இருந்து பைக்கில் வேலைக்கு சென்றார். அப்பொழுது கீழ்சாத்தமங்கலம் பகுதியில் இருந்து லோகநாயகி என்ற திருநங்கை சுரேஷிடம் லிப்ட் கேட்டு பைக்கில் சென்றார். வில்லியனூர் சாராய் ஆலை பகுதியில் வந்தபொழுது முன்னால் கேஸ் சிலிண்டர் ஏற்றி சென்ற டிராக்டரை முந்தி செல்ல முயன்றபொழுது சாலையோர மணலில் பைக் சிக்கி கீழே விழுந்தனர். அப்பொழுது டிராக்டரின் சக்கரம் ஏறியதில் சுரேஷ், லோகநாயகி ஆகியோர் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் புதுரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை கண்டித்து நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் உடனடியாக இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கவில்லை என்றால் தங்கள் குடும்பத்தில் யாரேனும் இருந்தால் அவர்கள் உடலை குடிசை மாற்று வாரியம் அல்லது ஆதரவு நலத்துறை அலுவலக வாயிலில் வைத்து துக்க காரியங்கள் செய்யப்படும் என தெரிவித்தனர். குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை புதுரை வண்ணார் விடுதலை இயக்கம் நிர்வாகிகள் சந்தித்து அரசின் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டி கோரிக்கை வைத்தனர். அதன்படி வீடற்ற புதுரை வண்ணார் சமூக மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வழங்குவதாக அதிகாரிகள் நிர்வாகிகளிடம் தெரிவித்த நிலையில் புதுரை வண்ணார் சமூக மக்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு ஒதுக்கியதால் ஆத்திரமடைந்த புதுரை வண்ணார் சமூகத்தை சேர்ந்த மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் மலைமலை அடிகள் சாலையிலிருந்து ஊர்வலமாக சென்று குடிசை மாற்று வாரியத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இயக்க தலைவர் தெய்வநிதி என்கிற கூத்தன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து புதுரை வண்ணார் விடுதலை இயக்க தலைவர் தெய்வநிதி பேசுகையில், தங்கள் சமுதாய மக்களுக்கு வீடு இல்லாத நிலையில் அனைவருக்கும் வாடகை வீட்டில் வசித்து வருவதால் ஏதேனும் இறப்பு ஏற்பட்டால் வாடகை வீட்டின் உரிமையாளர்கள் உடலை அவர்களது வீட்டில் வைத்து துக்க காரியங்கள் செய்யக்கூடாது என நிர்பந்திக்க செய்கின்றனர். உடனடியாக குடியிருப்பு வழங்கவில்லை என்றால் தாங்கள் குடும்பத்தில் யாரேனும் இருந்தால் அவர்களது சவத்தை குடிசை மாற்று வாரியம் அல்லது ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலக வாயிலில் போட்டு துக்க காரியங்கள் செய்வோம் என அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் எம்எல்ஏ தலைமையில் தற்கொலை செய்து கொண்ட மகேந்திரன் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பிரச்சினைகள் மற்றும் பிளவுகளால் மன உளைச்சலில் இருந்த தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வர்த்தகனி மாவட்ட இணைச் செயலாளர் பூக்கடை மகேந்திரன் என்பவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். உயிரிழந்த மகேந்திரனின் உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்தியதுடன் அவரது குடும்பத்திற்கு 55 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்து அவர்களது பிள்ளைகளையும் படிப்பு செலவையும் ஏற்பதாக வாக்குறுதி அளித்தார். இந்நிலையில் புதுச்சேரி மாநில செயலாளரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் எம்எல்ஏ தலைமையில் தலைமை அலுவலகத்தில் மகேந்திரன் திருவுருவப் படத்திற்கு அதிமுகவினர் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் எம்எல்ஏ, கோடிக்கணக்கான உண்மை தொண்டர்களின் விசுவாசத்தால் கட்டமைக்கப்பட்டதுதான் அதிமுக என்ற மாபெரும் கோட்டை என்றும் இந்த கோட்டையின் ஒரு சில சுண்டலிகள் பிரச்சனை செய்வதால் இந்த இயக்கம் சிதறிப் போகாது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். மகேந்திரனின் மறைவிற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் உள்ளபடியே பொறுப்பேற்று தங்களது தாங்கவே வருத்திக் கொண்டு மீண்டும் சரியான பாதைக்கு வர வேண்டும் என குறிப்பிட்டார். அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக ஆளுநரை எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த தின விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி மேரி ஹாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள கருணாநிதி உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தற்காலிக பேரவைத் தலைவர் அன்பழகன், எம்எல்ஏக்கள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி, நாளை பள்ளிகள் தொடங்குகின்றன. வெயில் அதிகரிப்பு காரணமாக விடுமுறை நீட்டிப்பு குறித்து மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசித்து தெரிவிக்கப்படும் என்றார். தொடர்ந்து அமைச்சரவை நாளை விரிவாக்கம் இருப்பதாக பேச்சு எழுந்துள்ளதே என்ற கேள்விக்கு அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கலாம் என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக ஆளுநரை எப்போது சந்திக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு ஆளுநரை எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்றார். காரைக்காலில் ஸ்கூட்டியில் சென்ற பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி 9 பவுன் தாலி செயினை பறித்து சென்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் ஜீவானந்தம் வீதியைச் சேர்ந்த ரகுராமன், இவர் வெளிநாட்டில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி சரண்யா தனது பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். இவர் கடந்த 31ஆம் தேதி மாலை நெடுங்காடு பண்டாரவடை ஏரிக்கரையில் உள்ள பருத்தி வயலுக்கு ஸ்கூட்டியில் சரண்யா சென்றுள்ளார். அப்பொழுது 2 பேர் பைக்கில் ஹெல்மெட் அணிந்து தொடர்ந்து சென்று சரண்யாவிடம் கும்பகோணம் செல்வதற்கு வழி கேட்டுள்ளனர். அப்பொழுது திடீரென ஒருவர் இறங்கி கத்தியை காட்டி மிரட்டி சரண்யா அணிந்திருந்த 9 பவுன் தாலி செயினை பறித்து சென்றனர். மேலும் சரண்யாவின் ஸ்கூட்டி சாவியும் பறித்து சென்றனர். சரண்யா புகாரின் பேரில் நெடுங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகாவை சேர்ந்த முத்தமிழரசன், கும்பகோணம் சங்கராபாணி தெற்கு பகுதியைச் சேர்ந்த முத்து ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 9 சவரன் தாலி செயின், வழிப்பறிக்கு பயன்படுத்திய பைக், 2 மொபைல் போன்கள் போலீசார் பறிமுதல் செய்தனர். வழிப்பறி வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா மற்றும் மோர்பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது.
இதில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு இலவச மோர் வழங்கி தொடங்கி வைத்தார். கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் மணிக்கூண்டு அருகே கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இலவச நீர்மோர் பந்தல் திறந்து வைத்து திமுக மாநில அமைப்பாளர் சிவா பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர், இளநீர், தர்பூசணி ஆகியவை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், துணை செயலாளர் ரவி, முன்னாள் கவுன்சிலர் தனசேகர், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மதன் பாபு, துணை செயலாளர் கலைவாணி, மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சிவகுமார், சந்துரு, மாநில சுற்றுச்சூழல் அணி நவீன் உள்ளிட்ட முத்தியால்பேட்டை தொகுதி திமுகவை சேர்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்கால் வீரமாகாளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகா உற்சவ விழாவின் ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ வீரமாகாளியம்மனின் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த வடைமரைக்காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரமாகாளியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகா உற்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகா உற்சவ பெருவிழா கடந்த 16ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. விழா முக்கிய நிகழ்ச்சியாக ஊஞ்சல் உற்சவம் இன்றிரவு நடைபெறுகிறது. ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. தொடர்ந்து வீரமாகாளியம்மன் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஊஞ்சலில் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ வீரமகா காளியம்மனுக்கு சகசரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட எதிர்ப்பு தெரிவித்து ஊர் பொதுமக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் நகராட்சி கோட்டமேடு பகுதியில் செல்லமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கடந்த 35 ஆண்டுகளாக முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சேதமடைந்ததை அடுத்து அதை இடித்துவிட்டு அதே இடத்தில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட நகராட்சி நிர்வாகம் முடிவு செய்தது. அதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பழைய நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி தொடங்கியது. கோவிலுக்கு சொந்தமான இடம் என்று கூறி அங்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட எதிர்ப்பு தெரிவித்து கோட்டமேடு பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடியுடன் கையில் பதாகைகள் ஏந்தி கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு வந்த நகராட்சி அதிகாரிகளை ஊர் பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுகிறது. டெப்ரேஷனில் பணிபுரியும் 30 ஊழியர்களை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாண்லே ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாண்லே தலைமை அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாண்லே ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெப்ரேஷனில் உள்ள 30 ஊழியர்களை திரும்பப் பெற வேண்டும், தொழிலாளர்களுக்கு கட்ட வேண்டிய ரூபாய் 12 கோடியை செலுத்த வேண்டும், பால் மற்றும் உறுப்பினர்களுக்கு பணம் பட்டுவாடா செலுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்சங்க நிர்வாகிகள் விஸ்வலிங்கம், ராஜசேகர், தமிழ்ச்செல்வன், சண்முகம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாண்லே மேலாளரை கண்டித்து கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் எரிபொருள் சிக்கன நடவடிக்கையாக அரசு அதிகாரிகள் 6 மாதத்திற்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் உத்தரவின் பேரில் அரசு சார்பு செயலர் முருகேசன் அனைத்து துறை தலைவர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அத்தியாவசியமற்ற வெளிநாட்டு பயணங்கள், கல்வி சுற்று பயணங்கள் மற்றும் ஆலோசனை பயணங்களை 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும். அரசின் அதிகாரப்பூர்வ வாகனங்களின் பயன்பாடு சிக்கனமாக ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதற்காக வாகன பகிர்வு நடைமுறையை பின்பற்ற வேண்டும் மற்றும் தேவையற்ற வாகன பயன்பாடு தவிர்க்கப்பட வேண்டும். எரிபொருட்கள் வாங்குவதை குறைக்க தேவையற்ற அரசு வாகன பயன்பாட்டை குறைக்க வேண்டும். முடிந்தவரை துறைகளுக்கு இடையிலான கூட்டங்கள், ஆய்வுக் கூட்டங்கள், ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் அனைத்தையும் காணொலி காட்சி வழியாகவே நடத்த வேண்டும். இதன் மூலம் வெளி இடங்களில் இருந்து வந்து கூட்டங்களில் பங்கேற்கும் பயண தேவைகள் குறைக்க வேண்டும். அனைத்து அரசு அதிகாரிகளும் மற்றும் பணியாளர்களும் தங்களது வழக்கமான அலுவலக பயணங்களுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும். அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மின்சார சேமிப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும். பயன்பாட்டில் இல்லாத நேரங்களில் விளக்குகள், குளிர்சாதன வசதிகள், கணினி மற்றும் பிற மின் சாதனங்களின் பயன்பாட்டை நிறுத்தி வைக்க வேண்டும். அதிகாரிகளும் பணியாளர்களும் மதிய உணவு நேரத்தில் தங்களது வீடுகளுக்கு செல்வதை தவிர்த்து அலுவலகத்திற்கு உணவை எடுத்து வந்து சாப்பிடுவது நல்லது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக புதுச்சேரிக்கு வந்து சேரும் ரயிலும் புதுச்சேரியிலிருந்து புறப்படும் ரயிலும் ரத்து செய்யப்படுகின்றன. திருப்பதியிலிருந்து அதிகாலை 4:10க்கு புறப்படும் திருப்பதி புதுச்சேரி மெமு விரைவு ரயில் இம்மாதம் 3, 6, 10 தேதிகளில் விழுப்புரத்திலிருந்து இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும். இந்த ரயில் புதுச்சேரிக்கு வராது. அதேபோன்று புதுச்சேரியிலிருந்து பிற்பகல் 3:35 மணிக்கு இயக்கப்படும் புதுச்சேரி சென்னை எழும்பூர் மெமு பயணிகள் ரயில் விழுப்புரத்திலிருந்து இம்மாதம் 3, 6, 10 தேதிகளில் பிற்பகல் 4:30 மணிக்கு இயக்கப்படும். இந்த ரயில் இந்த தேதிகளில் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் சந்திப்பு ரயில் நிலையங்களுக்கு இடையே ரத்து செய்யப்படுகிறது.
தெற்கு ரயில்வே திருச்சி மண்டல மக்கள் தொடர்பு அதிகாரி ஆர் வினோத் செவ்வாய்க்கிழமை இதை தெரிவித்துள்ளார். கலைஞரின் 103வது பிறந்தநாளை ஒட்டி வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாளை முன்னிட்டு வீராம்பட்டினத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் ஏற்பாட்டில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு தலைமை விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளர் சிவா விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் முன்னாள் அமைச்சர் சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், செந்தில், விக்னேஷ் கண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. நகராட்சியில் சேவை வரி வசூல் செய்ய மின்னணு ஏல விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இது தொடர்பாக புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சியில் பல்வேறு வகையான பயன்பாட்டு சேவை வரி வசூல் செய்ய மின்னணு ஏல விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. புதிய பஸ் நிலையத்தில் நுழைவு கட்டணம் வசூல் செய்வதற்கான உரிமம், பஸ் நிலையம், பழைய சிறைச்சாலை வளாக வாகனங்கள் நிறுத்துமிடம் கட்டணம் வசூல், நகராட்சி பகுதிகளில் அடிகாசு வசூல், புதிய பஸ் நிலையம், கடற்கரை சாலையில் உள்ள சிறுவர் பூங்கா, மேரி ஹால் வடக்கு பகுதி, பழைய சாராய வடியாலை, நெல்லுமண்டி, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், முத்தியால்பேட்டை மார்க்கெட், சுப்பையா சாலை, உழவர் சந்தை, பழைய பஸ் நிலைய கழிப்பறை ஆகிய பகுதிகளுக்கு சேவை வரி வசூல் செய்ய விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்தை இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தை சரிபார்க்க வேண்டும். ஏலம் முன் வைப்பு தொகை வரும் 12ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும். மின்னணு ஏலம் வரும் 22ஆம் தேதி நடைபெறும். ஏல வழிமுறைகள், பங்கேற்பவர்களுக்கு தலைமைச் செயலகம் 3வது தள அரங்கில் பயிற்சி வழங்கப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது.